கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் 45 மணி நேர தியானத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் வேலாயுத பெருமாள் இணைகிறார். வேலாயுத பெருமாள், கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது 3 நாள் பயணமாக பிரதமர் மோடி கன்னியாகுமரிக்கு 30ஆம் தேதி வருகை புரிந்தார். அவர் பின்னர் பகவதியம்மன் கோயிலை சாமி தரிசனம் செய்துவிட்டு விவேகானந்த மண்டபத்தில் சென்று தனது தியானத்தை துவங்கினார். தினந்தோறும் 2 நாட்களும் தினந்தோறும் காலையில் சூரிய நமஸ்காரம் மற்றும் அவருடைய அன்றாட நிகழ்வுகளை முடித்துவிட்டு மீண்டும் தியானத்தில் அமர்ந்து தொடர்ந்து தியானம் செய்து வந்தார். இன்று அவர் தனது தியானத்தை முடித்துள்ள நிலையில் விவேகானந்த மண்டபத்துக்கு அருகில் அமைந்துள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு சென்று மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. இதனைத் தொடர்ந்து இன்று தற்பொழுது பிரதமர் மோடி திருவள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துவதற்காக அவருடைய சிலை இருக்கும் பாறைக்கு சென்றுள்ளார். அங்கு அவர் திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு பின்னர் தனி படகு மூலம் விவேகானந்தர் மண்டபத்துக்கு சென்று அதன் பின்னர் அங்கிருந்து சிறப்பு படகு மூலமாக படகு குளம் கரைக்கு வந்து அரசு விருந்தினர் மாளிகையில் உள்ள ஹெலிபேடு மூலமாக திருவனந்தபுரம் செல்கிறார். திருவள்ளுவர் சிலைக்கு பிரதமர் மோடி மரியாதை செல்வதை ஒட்டி அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் பிரதமரின் சிறப்பு படையினரும் பாதுகாப்பு வளையத்துக்குள் திருவள்ளுவர் சிலை இருக்கும் பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். மேலும் அந்த கடல் பகுதியை சுற்றிலும் கடல் வழியாக ரோந்து படகுகளும் பாதுகாப்பாக சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.